என்னன்னா நீட் தேர்வு விலக்கு, கல்வி கடன் ரத்து, அடுத்து பெட்ரோலுக்கு 5 ரூபாய், டீசலுக்கு 4 ரூபாய் குறைக்கிறாங்க. அடுத்தது 100 ரூபாய் கேஸ் வரல யாருக்குமே. படிப்படியான மது விலக்கு அமல். எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு ஏரியாலையும் எக்ஸ்டெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. இருக்கிற கடையை விட அதிகம் தான் வந்திருக்குது. அடுத்தது மின் கட்டணம் மாதந்தோறும் செலுத்து, மாசம் மாசம் ரீடிங் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 5.5 லட்சம் அரசு வேலை. அடுத்து 35 வயதுக்கு மேற்பட்ட திருமணம் ஆகாத பெண்களுக்கு அரசு வேலை. அடுத்தது நெல் குவிண்டாலுக்கு 2500 ஆதார விலை, கரும்பு டன்னுக்கு 4000. அடுத்து மகாத்மா காந்தி அவர் சொன்னார் இல்லைங்களா, 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா மாத்துறேன்னு. இதுல சொன்ன அத்தனையுமே பொய் தான். ஏன்னா இதெல்லாமே மக்களுக்கு இப்ப அத்தியாவசிய தேவையில இருக்கிற திட்டங்கள். இது எல்லாத்தையும் நான் செய்யறேன்னு சொல்லி ஏமாத்தி ஓட்டு வாங்கினதான் அந்த திமுக அரசு. இத நம்ம தெளிவா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கணும். இன்னைக்கு பொங்கலுக்கு இத்தனை வருஷமா, இந்த 5 வருஷமா தராம, இந்த பொங்கலுக்கு எதுக்காக 5000 ரூபாய் தரேன்னு சொல்றாங்க? தருவாங்க, சொன்னாங்களா என்னன்னு தெரியாது. ஆனா தரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. எதுக்கு அப்படின்னா ஓட்டு வாங்கறதுக்கு தான். ஏன்னா மக்கள் கடைசியா பணத்தை பார்த்தோன்னா மாறி ஓட்டு போட்டுருவாங்கிற நப்பாசையில அவங்க தருவாங்க. நீங்க 2026 எலெக்ஷன்ல ஐயா எடப்பாடியார் தான் ஜெயிப்பாருங்கிறது 100க்கு 100 உண்மையான விஷயம். ஆனா இதுக்கு மேல நம்ம எதுக்காக இறங்கி இதெல்லாம் வேலை செய்யறோம் அப்படின்னா, அவரை பெரும்பான்மையான ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். ஆமா. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த திமுகங்கிற ஒரு கட்சியே இல்லாம ஒழிக்கணும். அதுதான் நம்மளோட முதல் வேலையே. அப்ப என்ன பண்ணோம், எல்லாரும் முழு முயற்சியா இதுல வேலை செய்யணும். சரி, ஐயா கொண்டு செஞ்ச திட்டங்கள் அத்தனையுமே போய் சொல்றோம். லேப்டாப் இன்னைக்கு கொடுக்காம நிறுத்திருக்காங்க, புரியுதுங்களா? அதெல்லாம் அதாவது பொண்ணுங்க பாதிக்கப்படுற விஷயம். மாணவர்கள் மாணவிகள் நம்ம வீட்டுல இன்னைக்கு ஒரு 50,000 ரூபாய் போட்டு லேப்டாப் வாங்க முடியுமா? வாங்க முடியாத குடும்பங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அம்மா அன்னைக்கு இந்த ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. உலகத்தையே கைக்குள்ள கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதெல்லாம் இப்ப நிறுத்தி வச்சிருக்காங்க. தாலிக்கு தங்கம் இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு போகுது. ஆனா இவங்க கொடுக்கறது மாசம் 1000 ரூபாய் கொடுத்து ஏமாத்துறாங்க. இந்த லேப்டாப், இந்த தாலிக்கு தங்கம், இந்த மாதிரி. அது இல்லாம மானிய விலையில ஸ்கூட்டர், இது எல்லாமே நிறுத்திட்டு இவங்க வெறும் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆனா நம்ம கரண்ட் பில் எவ்வளவு கட்டுறோம்? மாசம் 10 to 15,000 ரூபாய் ஈஸியா கட்டுறாங்க. 1000 ரூபாய் கட்டிட்டு இருந்தவங்க, நம்ம கரண்ட் பில்லே இல்ல ஃப்ரீ அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்க 1000 ரூபாய் குறை இல்லாம கட்டுறாங்களா? அதனால இது எல்லாமே நம்ம மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும். குப்பைக்கு வரி போட்டிருக்காங்க டவுன்ல, தண்ணி பில்லு, கரண்ட் பில்லு, வீட்டு வரி, சொத்து வரின்னு இருக்கிற என்னென்ன வரி, ஆனா நடந்தா வரி உட்காந்தா வரின்னு போடுவாங்க. அடுத்த 5 வருஷம் ஆட்சிக்கு வந்துட்டாலும் நம்மளாம் வாழ்றதுக்கே தகுதி இல்லை அந்த தமிழ்நாட்டுலங்கிற அளவுக்கு ஆயிரும். பொண்ணுங்க நான் சொல்றேங்க, குழந்தைங்க விளையாடிட்டு இருந்தா விளையாடுறாங்க, ஒரு 2 நிமிஷம் 1/2 மணி நேரம் விளையாடுறாங்கன்னா நம்ம ஃப்ரீயா இருக்கலாம்னு நினைச்ச காலம் போய் 1/2 மணி நேரம் பிள்ளைங்களை காணா, ஐயோ எவன் தூக்கிட்டு போயிட்டானா என்ன ஆச்சோன்னு நினைக்கிற காலம் இப்ப வந்துருச்சு. சோ இது எல்லாமே இந்த 5 வருஷம் இந்த திமுக ஆட்சியில ரொம்ப தீவிரமா இருக்கு. ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க படிச்சுட்டு வந்த காலம் போய் எக்ஸ்ட்ரா டைம் லேட் ஆச்சுன்னா டியூஷன் போவாங்கன்னு நினைப்போம். ஆனா இப்ப என்ன ஆகுது, எந்த கஞ்சாவை குடிச்சிட்டு எந்த மூலையில கிடக்குறான்னு தெரியலன்னு டெய்லி நம்ம பிள்ளைங்க வீட்டுக்கு வரும்போது கூட, குழந்தைங்க வீட்டுக்கு வரும்போது கூட அவங்கள செக் பண்ணி உள்ள அனுப்ப வேண்டியதா இருக்குது. கரெக்டுங்களா? வீட்டை விட்டு வெளியில போனா அவங்க எப்படி திரும்பி வராங்கன்னு நமக்கு தெரியல. இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் இந்த திமுக ஆட்சி தான். அவங்களோட ஆட்சியோட நிலைமை அப்படி இருக்கு. அவங்களுக்கு பொம்மை முதல்வர் ஆட்சி, அவருக்கு சுய புத்தி கிடையாது. எழுதி கொடுத்தா மட்டும்தான் படிக்கிறாரு. சோ இவரெல்லாம் ஆட்சி அமைச்சா இப்படிதான் இருக்கும் தமிழ்நாடு. ஆனா நல்ல எக்ஸாம்பிள். அதே மாதிரி எடப்பாடியார் இந்த 2021 எலெக்ஷன்ல தோத்து போனதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அம்மா இல்லாம ஒரு எலெக்ஷனை சந்திச்சிருக்காங்க. சரிங்களா? மரத்தோட அருமை எப்ப தெரியும்? வெயில்ல தான் தெரியும். எடப்பாடியார் மக்களுக்காக முழுக்க செஞ்சது எப்ப தெரிஞ்சுக்கிட்டாங்க? ஸ்டாலின் ஆட்சியில அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. சோ இந்த 2026 எலெக்ஷன் நமக்கு ரொம்ப பாசிபிளா தான் இருக்கும். நீங்க ஒவ்வொரு ஏரியாவா போய் நம்ம திட்டங்களை எடுத்து சொன்னாவே போதும்.